தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் கோமதி. 63 நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம பேசும் போதே நமக்கு ஞாபகத்துக்கு வருது அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர், சரிதானா? ஆனா இதை தாண்டியுமே நிறைய நாயன்மார்கள் இருக்காங்க, அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அதுல ஒரு நாயன்மார் தான் இளையான்குடி மாறன். அவர்கள் சிவன் காட்டிய பக்தி ரொம்ப பெரியது. பக்தினா என்னது? பூஜை பண்றதா? கிடையாது. நம்ம கோவிலுக்கு போவதா? கிடையாது. பசியுள்ள ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுப்பது, அன்னதானம் செய்வதுதான் பக்தி. இதுல நாயன்மார்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். நாயன்மார்களில் ஒருவர் இளையான்குடி மாறனார். இளையான்குடி அப்படிங்கிற ஊர்ல மாறனார் அப்படிங்கிற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய செல்வந்தர். அவர் வீட்டுக்கு வர எல்லா சிவனடியார்களுக்கும் சாப்பாடு போடுவார். அவர் அப்படி பார்க்க ஒரு காலத்துல மழையே பெய்யல, பயிர்கள் முளைக்கவே இல்லை. அதனால மாறனார் தனது வீட்டுல இருக்க ஒரு பொருளா ஒரு காலத்துல கடனாளியாவே மாறிட்டார். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மாறனார் அன்னதானம் போடுவதை நிறுத்தவே இல்லை. அப்படி பார்க்க ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. மாறனாருக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. விதை நெல்லை எழுத்துட்டு போயிட்டு தனது வயல்ல விதைத்து விட்டு வரார் மாறனார். ராத்திரி பொழுது வருது. மாறனாருக்கும் மாறனாரோட மனைவிக்கும் சாப்பிட சாப்பாடு இல்ல. பசியில 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது மாறனாரோட வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. மாறனாரும் மாறனாரோட மனைவியும் யாருன்னு பார்க்க போகுது. சிவனடியார் போல் வேஷம் போட்டு மாறனாரோட பக்திய சோதிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். மாறனார் கதவை திறக்கிறார். சிவனடியார பார்த்த உடனே தனது மேல இருந்த துண்டு எடுத்து தோட்டி விட்டு, ஐயா சிவனடியாரே நினைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வச்சு பயங்கரமா விருந்தோம்பல் செய்கிறார். அதுக்கப்புறம் மாறனாரோட மனைவி சொன்னாங்க, ஐயா நீங்க கொஞ்சம் படுத்து ஓய்வெடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மாறனாரும் மாறனாரோட மனைவி சமையல் அறைக்குள்ள போகும்போது சிவனடியாரும் சிவன் ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி படுத்துக்கிட்டார். மாறனாரும் மாறனாரோட மனைவிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப மாறனாரோட மனைவி சொன்னாங்க, இன்னைக்கு காலையில விதைத்தீங்கல்ல விதை நெல், அதை போயிட்டு எடுத்துட்டு வாங்க, அது இப்போ மிதந்துட்டு இருக்கும், அதை நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் அதை குட்டி சாதம் பொங்கிடுறேன் அப்படின்னு. மாறனார் மின்னல் ஒளியில் முட்டை அளவு தண்ணீர் கஷ்டப்பட்டு விதை நெல்ல எடுத்துட்டு வர, சரி சாதம் மட்டும் இருக்கு அது போருமா, காய் குழம்பு எல்லாம் வேண்டாமா? மாறனாரோட மனைவி வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு போயிட்டு அந்த இருட்டுல தடவி தடவி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கீரையும் முழுசா பழுக்காத ஒரு பூசணிக்காய் பழமையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. சமையல் அறைக்கு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தா விறகு எல்லாம் மழையில நினைச்சிருச்சு. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல கேஸ் ஸ்டவ் இல்லைங்க, விறகடுப்பு தான். அதனால மாறனாரோட மனைவி பார்த்தாங்க, வீட்டுக்கு மேல இருக்க கூரை கம்ப உடைச்சு விறகடுப்பா மாத்திட்டாங்க. சாதம் குழம்பு எல்லாமே பொங்கினதுக்கு அப்புறம் மாறனாரும் மாறனாரோட மனைவி அந்த சிவனடியார் எழுப்பலான்னு போனாங்க. சிவனனா தூங்கிட்டாங்க இருந்தாங்க. தனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தானே இருந்தாங்க. மாறனார் போய் எழுப்ப போகும்போது சிவன் பார்வதி சமேத ரிஷப வாகனத்தோட ரொம்ப அழகா காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் 16 வகை செல்வத்தையும் பெற்று சிறந்த வீடு பெற்று அடைந்தீர் மாறனாரே அப்படின்னு வாழ்த்தி அந்த இடத்துல இருந்து மறை. பாத்தீங்களாங்க இவ்வளோ சிறந்த பக்தின்னு. மற்றொரு நாயன்மாரின் பக்தியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கோமதி. நன்றி.